இல்லை, உறுப்பினர் புதுசாக நம்ம சேர்க்கறதுக்குள்ள ஃபாரங்கள்லாம் கொடுத்துட்டோம் எல்லா மாவட்டத்துலேயும். இந்த உறுப்பினர் சேர்க்கை எப்படி ஆரம்பிக்கணும், பிஎல்ஏ டூலாம் அழைச்சி வச்சு இவங்களை எப்படி உதவியாக இருக்கணும், செயலாளர்கள் இணைந்து செயல்படணும். அப்படி கழகம் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி வெற்றி பெற்றிருக்கிறத சொல்லி அவங்களோட பேசிட்டு வந்திருக்கோம். அதான் இப்போ ஏன்னா பிஎம்எம் வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. இனிமேல் டெண்டர் விட்டு கடை ஓப்பன் பண்ணால் உடனே இந்த மாதம் கடைசிக்குள்ளே முடிச்சிடலாம். இன்னைக்கு தேதி 15ஆம் தேதிக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம். அதிமுக தரப்பில் தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் பங்கேற்கிறாங்க. அதே போன்ற அந்த முருகர் பக்தர் மாநாட்டில் அண்ணா படங்கள் போன்றதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அடுத்த நாள் தான் அதை பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் கூட அந்த கூட்டத்தில் பேசுகிறீங்க. இப்படி தொடர்ந்து அது போன்ற அது கூட்டணி அவங்க கூட்டணி கீழே இருக்கிற அவங்க தொண்டர்களே ஏற்றுக்கல, கூட்டணி ஏற்றுக்கல. நான் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, அதுதான் நான் தொண்டர்கிட்ட சொன்னேன். இப்போ அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல வந்து நாங்கள் தனித்து அவங்கள அமைச்சரை அமைக்க அனுமதிப்போங்கிறாங்க, ஒரு இடத்துல கூட்டணி அமைச்சரன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் திமுக கூட்டணியில் வந்து புகைச்சல் இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட வந்து நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம்னு அமித்ஷா சொல்லியிருக்காங்க. யார்? அமித்ஷா. எங்கே புகைச்சல் இருக்கிறோம்? எங்கேயும் புகையே வரலையே, புகையும் எங்கேயும் வரல. நல்லா சுகமாக இருக்குது. கூட்டணி தோழர்கள் நல்லா இருக்காங்க. நம்முடைய தலைவர் வந்து அவங்கள நல்லா அனுசரித்து கொண்டு போகிறாங்க. எல்லா இருந்தாலும் தலைவர் பார்த்துக்குவாங்க. அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஏதாவது வருமானு. ஆனால் அவங்களுக்குள்ளே தான் அவங்களோட இருந்தவங்க தான் ஒருத்தரோட ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிறாங்களே தவிர எங்களுதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுடைய அபிப்பிராயம், அவங்க கேட்குறாங்க. அது தலைவர் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. நாங்கள் தலைவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை செய்கிறோம். ஒவ்வொருத்தரும் கேட்குறதுக்கு அவங்க கேட்பாங்க. கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தலைவர் தான் பார்க்கணும். அதை நாங்கள் என்ன செய்யணும். திருச்சி வந்து 2ஆம் தலைநகரமாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? இது நீங்கள் தேர்தல் வருது, எதாவது சொல்லி எதாவது விட்டுருங்க. வணக்கம். முருகபக்தர் மாநாட்டில் அந்த துணை முதல்வர் சொல்லியிருக்காப்புல முருகனை கொண்டுனா இந்த முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அங்கேயே பார்க்க சொல்லு. ஆந்திராவில் போய் பார்க்க சொல்லு. ஹைதராபாத்தில் இருக்கிறாங்க. சும்மா இங்கே வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். ஏதோ மேடையில் ஏறி மை கிடச்சா ஏதோ ஒன்றாலும் பேசிடுவார். அவர் நீ கலவரத்தை உண்டாக்குறதுக்கு என்ன கேள்வி கேட்குறேன்?